நீங்க ஏதோ விஜய் ரசிகர் மட்டும் லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நாங்க வெறும் 5000 பேர் தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா நான் முன்னாடி இருக்கிற அரசாங்கம் காவல்துறையெல்லாம் பண்ணிச்சு. உடனே எல்லா பைத்தியக்காரனும் என்ன பண்ணா, காவல்துறைக்கு தெரியாதா கூட்டம் வரும்ன்றது தெரியாதா, ஏன் கட்டுப்படுத்தல? 2-3 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவி இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை வர மாட்டேங்குது. பிஜிஎம் போட்டுட்டு இருக்கு 2-3 டிவிங்க, இப்படிதான் கெடுத்து விட்டானுங்க தமிழ்நாட்டை. உங்க விஜய்ன்னு பாட்டை போட்டு நீங்க ஏன்டா ரசிகர் மன்றம் நடத்துறீங்க? போடுறத பார்க்காம இருக்காங்களா? பார்க்கறதுக்கான வியூவர்ஷிப் இருக்காங்க, பார்க்குற அதனால ஒளிபரப்புறாங்க. நீங்க ஏதோ விஜய் ரசிகர் மன்றம் டெல்லியில மரபுகளை உடைக்காதீர்கள். யாரு வந்தாலும் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போனதில்லைன்னு கேட்கிற இடத்துல ஓடுறீங்க. திருச்சியில ஓடுறீங்க, கரூர்ல இருந்து ஓடுறீங்க, எந்த இடத்துல நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இவர் தமிழ்நாட்டு மோடி, அவரு டெல்லி விஜய். எடப்பாடி வீட்டுக்காக சிவி சண்முக வீட்டுக்கு ஏன் போனீங்க? இன்னைக்கு சிவி சண்முகத்தோட அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட உங்களால முடிஞ்சிருச்சு. ரஜினிகாந்த் போய் ஆரம்ப இறப்பின காலி பண்ண மாதிரி இது. RSS பெற்ற குழந்தை அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர், அவரை கூட கூப்பிட்டு வச்சுட்டீங்க இல்ல? அந்த குழந்தைக்கு வந்து இப்ப பாட்டில் வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருக்காரு. திரும்ப நம்ம ஊர்ல முதலமைச்சர் செட் ப்ராப்பர்ட்டியா இருக்காரு. சட்டசபையில போனா ஒரு ஓரமா உட்கார வச்சுக்கிறாங்க. போதை இல்லாத ஒரு ஊரை இனிமே உங்களால உருவாக்கவே முடியாது. இதை அதிகபட்சமாக உச்சபட்சமாக வளர்த்து காட்டியவர்கள் திரையில் இருந்த உச்ச நட்சத்திரங்கள், இன்க்ளூடிங் அவர் சிஎம். அந்த டி ராஜேந்தர் ஞாபகத்தெல்லாம் தூரமா பாரமா ஓரமா, சரி அப்புறமா ஈரமா, அப்புறம் காரமா, அப்புறம் சாரமா, அவர் பாஷையிலே சொன்னா நச நசன் இருக்கு. அல்ற சில்ற பேசுற மாதிரி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். தாவேகா ஆட்சி அமைச்சு ஒரு 22 நாள் கழிச்சு திருச்சிக்கு போயிருக்கிறார். 2 தொகுதியில் நின்னார்ல, அதனால் திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணிட்டார். அதனால் அங்கே தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க போனார். அங்கே ஏதாவது அறிவிப்பு வெளியாகும். 22 நாள் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. ஆட்சியை பற்றி அதில் நல்ல திட்டங்கள் ஏற்கனவே வாக்குறுதிலாம் கொடுத்துருந்தாரு. அதை பற்றி ஏதாவது அறிவிப்புகள் இல்லை வேறு ஏதாவது ஆட்சியை பற்றி சொல்லுவார் அப்படின்லாம் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்பு எப்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரோ அதே போல் ஒரு பிரச்சாரம் இப்போவும் சொல்கிறேன். டிவிகே டிஎம்கே தான் போட்டி, இதில் மற்றும் சிலருக்கெல்லாம் வேலை இல்லை, அதில் மற்றும் சிலர் வந்து வாண்டடாக ஏதாவது வந்து வேலை செஞ்சு ஏதாவது வீணாக போச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பேற்காது, இப்படிலாம் வழக்கம் போல் அந்த தேர்தலுக்கு முன்பு எப்படி பேசினாரோ அதே போல் தான் பேசிட்டு போகிறாரு. சட்டம் ஒழுங்கு காரணம் வந்து திமுக ஆட்சியை குறை சொல்கிறாரு. அப்போ வந்து போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்றைக்கி இந்த பெண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு இந்த பாலியல் தொந்தரவுலாம் இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படின்லாம் சொல்கிறாரு. வழக்கம் போல் அதுதான் பேசி முடிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு பார்வை பொதுவாக பார்ப்பீங்க, திருச்சி விஜய் பேச்சை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கடந்த வாரம் வந்து ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி போட்டோம். ஆமாம், நக்கீரனோட 5 வருட பயணம். ஆமாம், அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னுடைய அறிமுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகம் நான் வந்து அப்படி பண்ணாத ஆள். அது பண்ணிவிட்டு அவ்வளோ நீண்ட நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் உள்ளே வந்து போயிருக்காங்க. அதில் பல நல்ல கருத்துக்கள், வாழ்த்துரைகள், அறிவுரைகள் அப்படிலாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. அதன் அடிப்படையில் நம்மை இந்த பயணத்தில் மீண்டும் மீண்டும் ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்துக்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் சொல்லணும். இந்த செய்தியில் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கேட்ட திருச்சி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் வந்து திருக்குறள் நம்பர் 448. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. எல்லாருக்கும் இந்த குறள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரும் இன்றி கெடும், அதுதான் அந்த திருக்குறள். இந்த திருக்குறளை மிக அறத்தினுடைய அடிப்படையில் வாழ்வியல் முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் தனி மனித ஒழுக்கத்திலும் வாழ்ந்த ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி, பின்னால் இமாச்சல பிரதேசத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு இறந்து போன நீதியரசர் சீனிவாசன் அவர்கள் முதலாக ஜெயலலிதா பற்றி கொடுத்த ஒரு தீர்ப்பில் எழுதிய குறள். ஜெயலலிதாவை கண்டித்து வந்த முதல் தீர்ப்புன்னு கூட சொல்லலாம். அந்த தீர்ப்பில் நீதியரசர் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்ட திருக்குறள். அந்த குறளை சொல்லி அந்த தீர்ப்பு கொடுத்த காரணத்திற்காக
சீனிவாசன் அவருடைய வீட்டில் வந்து கல்லடிக்கப்பட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, எல்லாமே செஞ்சது. அந்த ஜெயலலிதா நீதியரசர் சீனிவாசன் மட்டும் இல்லை, பிராமண இனத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தால் கூட டிஎன் சேஷனை என்ன பாடுபடுத்தினார்னு தெரியும், ஐஆர்எஸ் விஜயலட்சுமி என்ன பாடுபடுத்தினாருன்னு தெரியும், காஞ்சி சங்கராச்சாரியரை என்ன பாடுபடுத்தினாருன்னு தெரியும், அப்புறம் ஆடிட்டர் பாஸ்கரை என்ன பாடுபடுத்தினாருன்னு தெரியும், சந்திரலேகாவை என்ன பாடுபடுத்தினார்னு தெரியும். நான் சொன்ன எல்லாமே பிராமணர்கள். அந்த ஜெயலலிதா குற்றவாளியாகி அந்த அறத்தினுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு, ஏற்கனவே நான் திருப்பி சொல்கிற மாதிரி இறைவனோட அருளால் இயற்கையோடு கலந்து போனவர். அவருக்கு சொன்ன திருக்குறளை மறுபடியும் நான் இங்கே ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் அறிந்தவன், என்னை கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது, என்னை யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள நான் வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எனக்கு அரசு செலவில் வந்து ஒரு நிகண்டுன்னு சொல்லுவாங்க இல்லை தமிழில், ஒரு டிக்ஷனரி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஜய் பேசுகிற சில வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டிக்ஷனரி தேவைப்படுது. அந்த அல்லு சில்லு, அல்ற சில்ற, இதெல்லாம் கொஞ்சம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ தான் அரசாங்க செலவில் வந்துட்டார்ல, அதுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டால் நல்லாயிருக்கும். முதல்ல வந்து ஒரு உடல் மொழி, நாம் பயன்படுத்துகின்ற மொழி, எந்த உயரத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம், எதனால் வந்திருக்கிறோம், இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், இது ஒரு விபத்து. நீங்கள் எங்கோ நடந்த விபத்தின் மீது இந்த ஆற்றை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, சில இங்கிலீஷ் படத்துலாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக முதலைங்க இருக்கும், அந்த முதலைங்க மேலே கூட நடந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி 41 பிணங்களை கடந்து நடந்து வந்திருக்கிற அரசாங்கம் இது. 41 பிணங்களை கடந்து நடந்து வந்திருக்கிற அரசாங்கம். அப்படி வந்திருக்கும்போது ஒரு முதல்வரானதற்கு பின்னால் கொஞ்சம் கூட ஒரு முதிர்ச்சி இல்லாமல் ஒரு மிக மோசமான உடல் மொழி, கேவலமான மொழிகளை வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்கை அட்ரஸ் பண்ணுறது இது ஒரு அவமானம். அவர் கோட்டு சூட்டுக்கெல்லாம் ஒரு காரணம் சொன்னார், அது உள்ளார நான் போக விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலேருந்து வந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவியில் வந்து நான் கேட்க நேர்ந்தது, 45 டிகிரி வெயில் அடிக்கிற இடத்துல கோட்டு சூட்டு போட்டு வந்த ஒரே ஆள் டெல்லிக்கு இவர் தான் சொல்லிட்டு டெல்லியில் ஒரு தொலைக்காட்சி செய்தியில் வந்து போட்டாங்க. எந்த இடத்திற்கு எது பொருத்தம், அவருக்கு எது பொருந்தும்ன்றதுலாம் இங்கே முக்கியம் இல்லை. ஜோசிகாரன் என்ன சொன்னால் எதை போடணுன்றது ஒன்று இருக்குது, சரியா? அதனால் இந்த கோட்டு சூட்டு கதையை தனியாக ஒன்று வச்சுப்போம், அதுக்கு ஒரு தனி நிகழ்ச்சி இருக்குது. இப்போது இந்த அடிப்படையில் வந்து நான் மறுபடியும் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுகிறார். எம்ஜிஆரை விட நான் வாக்கு அதிகமாக வாங்கினதா சொல்லிக்கிறாங்க, கேட்டிங்களா அப்படின்றார். எம்ஜிஆர் பதவியேற்ற முதல் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதனுடைய வீடியோலாம் இருக்கும், கொஞ்சம் எடுத்து போட்டு பார்க்கணும். எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் என்ன, நேற்று உங்களுக்கு வந்திருக்க கூட்டம் என்ன. முக்கியமாக நான் வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சதே, முதல்வர் நிகழ்ச்சி நேற்று திருச்சியில் நடந்தது இல்லை, முதல் அறிவிப்பு என்ன, அதில் ட்ரோன்கள் பறக்க தடை. ஏன் ட்ரோன்கள் பறக்க தடை? அது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, அமித்ஷா வரும்போதும் சரி, மோடி வரும்போதும் சரி அந்த அறிவிப்பு வரும். அந்த ட்ரோன்கள் பறக்க தடையின் போடுறதுக்கு காரணமே, அரசாங்க நிகழ்ச்சியாக இருந்து வருபவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்து அவருடைய உயிருக்கும் மற்றவற்றிற்கும் எந்த விதமான அச்சுறுத்தலும் வந்துடக்கூடாது, எந்த அட்டெம்ப்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எடுக்கிற ப்ரிவென்டிவ் ப்ரிகாஷனரி ஆக்ஷன். அது முன்கூட்டியே எடுக்கப்படுகின்ற தடுப்பு எச்சரிக்கை நடவடிக்கை. அப்போ அந்த ட்ரோன் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உத்தரவு போடுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நான் கரூருக்கு போயிட்டு தான் வருவேன், எவ்வளோ நாளாக நான் விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய வழக்கறிஞர் புத்தி இருக்குல்ல, அது எனக்குள்ளே இருந்து இன்னும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்குது. கேஸில் இருக்கே சார், அதை பற்றி ஏன் பேசணும்னு கேட்பாங்கல்ல. என்ன கேஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், ஒன்று சிபிஐ சொல்லட்டும், இல்லைன்னா இவங்க சொல்லட்டும் செந்தில் பாலாஜி தான் கூப்பிட்டு வந்தார்னு. ட்ரோன்கள் பறக்க தடைன்னு போடுறதுக்கான ராஜவேல், இந்த மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தல் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பகல்லே பறக்கிறதுக்கு தடை, ஆனால் 6 மணிக்கு மேலே பறக்கவே கூடாது. அது தனி நிகழ்ச்சியில் அந்த சம்பவம் 27 நடந்த உடனே ஒரு 2 நாள் கழிச்சு போட்டிருப்பேன், நக்கீரனில் போய் தேடி பாருங்கள், வித்தியாசம் விவரமாக போட்டிருப்பேன் என்னெல்லாம் தேவைன்னு. அப்போ 66 ட்ரோன் பறந்து அதனுடைய காட்சி பதிவுகள் எங்கே, அந்த பெட்டகம் யாரிடம் இருக்கிறது,
அந்த 7 கடல் தாண்டி போனால் அந்த மோதிரத்தினுள்ளார் இருக்கின்ற மர்மம் போல அது யாரிடம் இருக்கிறது, எங்கே இருக்கிறது, எப்பொழுது நீதிமன்றத்தின் பார்வைக்கு அது வரும். முன்னாள் தமிழக அரசை பொறுத்தவரை அந்த இடத்தில் இவர்கள் கோட்டை விட்ட காரணத்தின் காரணமாகத்தான் இவங்க கோட்டையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது மறுபடியும் யார் சேலஞ்ச் பண்ணாலும் எங்கே வேணாலும் நான் வந்து பேசுவேன். ஒரு சைபர் கிரைம் வழக்கறிஞனாக எங்கெல்லாம் கை வைக்கணும்னு தெரியும், எதெல்லாம் கேட்கணும்னு தெரியும். எவ்வளவு அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது தமிழ்நாடு காவல்துறையா அல்லது சிபிஐயா என்னைக்கா ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும். இல்லை என்றால் இப்போ நடக்கிற அரசியலுக்கு வந்து அதுதான் துருப்பிச்சிட்டுனா உங்கள் அரசியலை உங்களோட வச்சுக்கோங்க. ஆனால் நேற்று திருச்சிக்கு போன வரைக்கும் எச் ராஜாவுக்கு வந்து நம்ம எப்பவுமே நன்றி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு சொல்லுங்கள், எனக்கு என்னவோ தெரியல, அவரை விட்டுட்டு என்னால் பேசவே முடியல. அவர் என்ன பண்ணார் இந்த ஐயோ, நீங்கள் ராஜவேல் உங்களுக்கு புரியல. இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு உயிரியை வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. அதில் இருக்க அந்த பனியெல்லாம் விளக்கின உடனே அது மீண்டும் உயிரோடு ஓடிச்சின்னு நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருப்போம். தமிழன் அந்த மாதிரி உறைந்து கிடந்தாலும் எப்போ வேணாலும் எழுந்திருப்பான்ட்டு. அந்த மாதிரி இந்த உறைந்து கிடந்த தமிழனை வந்து பெரியாரை வச்சு மற்றதை வச்சு உசுப்பி விட்டதே நம்ம எச் ராஜா தான். நாங்கள் அந்த ஜாதகத்தை பூரா கட்டம் பார்த்துட்டோம். இவர் வந்து முதல்வராக வரவே முடியாது, அவர் வந்துட்டாரா. ஆமாம், மு.க. ஸ்டாலின் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை வச்சு கொச்சப்படுத்தி கிண்டல் பண்ணி ஜோசப் விஜயா இருக்கேங்க அப்படின்னு சொன்னாரா. ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான் லெட்டர் பேரில் போட்டாரா. ஆமாம், இப்போ அந்த போட்ட ராசி பாருங்க, ஜோசப் விஜய்ன்ற பேர்லேயே முதல்வர் ஆயிட்டார். முதல்வரானது மட்டும் இல்லாமல் சென்ட் ஜோசப் மைதானத்தில் அரசாங்க விழாவை கொண்டு போய் ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் நடத்துகிறவங்களுக்கு சென்ட் ஜோசப்லாம் இப்போ தயாராகிட்டாங்க ஜோசப் விஜயை வரவேற்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல நடந்த அந்த விழா. நீங்கள் எம்ஜிஆர் நான் சொன்னேன், எம்ஜிஆர் பதவியேற்ற விழாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய முதல் நிகழ்ச்சி ஆட்சிக்கு வந்து 22 நாட்கள் கழித்து டெல்லிக்கு போயிட்டு வந்தது ஒன்றை தவிர மக்களை நேரடியாக சந்திக்கின்ற நிகழ்ச்சி. அங்கே எத்தனை லட்சம் பேர் வரணும், ஏன் வரலை அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கூட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் போட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களை தடுக்கிறாங்க, எங்களுக்கு வர கூட்டத்தை வந்து இவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தான் அரசியலே ஆரம்பிச்சிங்க. ஆமாம், எலெக்ஷன் முடியும் உங்கள் அரசியலே அதை வச்சு தான் ஆரம்பிச்சிங்க. ஆனால் நேற்று ஒரு முதல்வராக வந்த பின்னாடி ஒரு பொதுமக்கள், அதுவும் உங்களுக்கு வந்து திருச்சி மாதிரி கரூர் மாதிரி நாமக்கல் மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து விதைச்சிங்க. அந்த இடத்துல எதுக்காக வெறும் 5000 பேருக்கு அனுமதி? அந்த 5000 பேருக்கும் QR கோடில் என்ட்ரி. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே பேசாமல் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆதார் அது இதுன்னு இருக்கும், பயோமெட்ரிக் என்ட்ரி. அதை எடுத்துட்டு தாவேக்கால இருக்கிறவங்கள்தான் ஒரு டேட்டா பேங்க் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்களே என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட தான் வார் ரூமு, வாரியர்ஸ் ரூமு எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லை, ரூட் மாஃபியா இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்களே ஒரு கூட்டத்துக்கும் ஒரு 5000 10,000 பேர் இங்கேயே செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கே நீங்கள் பயோமெட்ரிக்கு அது இதெல்லாம் கேட்டு வாங்கினு தான் நான் படித்தேன். நீங்களே ஒரு 5000 பேரை செலக்ட் பண்ணுங்க, அவங்கள முன்னாடியே கொண்டு போய் உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இது கேட்டால் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளுக்காக நாங்கள் பண்ணோம், முதல்வருக்கு பாதுகாப்பு தேவை. சரியா? இந்த முதல்வர்கிட்ட தானே இப்போ உள்துறை இருக்கு, காவல்துறையும் அவர்கிட்ட தானே இருக்கு. அப்போ எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, முடியாதா? அப்போ உங்களுடைய தொண்டர்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவன் வந்தான்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி குதிப்பான், செவுத்து மேலே ஏறி குதிப்பான், அங்கேருந்து இங்கேருந்து ஓடுறதை இவனை கட்டுப்படுத்த முடியாது, வண்டியை பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே வருவான். இப்போ தொடர முடியாது, ஏன்னா கான்வாய் வந்துருச்சு. உங்களுக்கு பாதுகாப்பு வாகனங்களுடைய அணிவகுப்பு இருக்கிற காரணத்தால் ஹெல்மெட் போடாமல் வந்து கீழே வந்து விக்னேஷ் மாதிரி தஞ்சாவூரில் செத்து போக முடியாது, அல்லது வந்து நாமக்கல் மாதிரி வந்து பைக்கை உரசிக்கிட்டே போய் கீழே வந்து சினிமாவில் வர மாதிரி இழுத்துக்கிட்டே போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு வந்துருச்சு. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வெறும் 5000 பேர் தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் தொண்டர்கள் மீது, உங்களை பார்க்க வருகின்ற மக்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இதை தான் முன்னாடி இருக்கிற அரசாங்கம் காவல்துறையெல்லாம் பண்ணிச்சு. உடனே எல்லா பைத்தியக்காரனும் என்ன பண்ணா, காவல்துறைக்கு தெரியாதா கூட்டம் வருன்றது தெரியாதா, ஏன் கட்டுப்படுத்தலை? முதல்ல பதவியேற்க வரும்போது தமிழ்நாடு குலுங்குனியா,
இந்த மியூசிக் போடுறான்ல, நான் என்ன கேட்குறேன், 2-3 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவி இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை வர மாட்டேங்குது. நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், ஒரு தமிழ்நாடு முதல்வர் தன்னுடைய அரசு பயணமாக ஒரு இடத்துக்கு போகல, நன்றி சொல்கிறதுக்கு போகிறாரு. நீங்கள் என்ன பிஜிஎம் போட்டு கிடக்குறீங்க? பிஜிஎம் போட்டுட்டு இருக்கு 2-3 டிவிங்க. கிளம்பிட்டாரு, உட்காந்துட்டாரு, படுத்துட்டாரு, இப்படி தான் கெடுத்து விட்டானுங்க தமிழ்நாட்டை. உங்க விஜய்ன்னு பாட்டை போட்டு ஒன்று செய்தியை படிங்கயா, செய்தியை சொல்லுங்க, நடக்கிறத சொல்லுங்க. நீங்கள் ஏன்டா ரசிகர் மன்றம் நடத்துறீங்க? இப்படி தான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராகிட்டாங்க. 5000 பேர் விளம்பர வருவாய் அவங்க விடுவாங்களா? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதுக்கான கட்டணம் விளம்பர வருதில்ல, அதை விட்டுருவாங்களா அவங்க? அதுக்காக தானே அப்புறம் பண்ணுறாங்க. அப்போ வெளியில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன அப்புறம் சாயந்தரம் டெய்லி 5 பேர் உட்கார வச்சுட்டு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்காக விளம்பர வருமானத்தை விட்டுருவாங்க இல்லைங்க. நம்ம எல்லாமே நம்முடைய அது போடுறத பார்க்காம இருக்காங்களா? பார்க்கறதுக்கான வியூவர்ஷிப் இருக்காங்க, பார்க்குற. ஐயா, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, என்னைக்கு கோவிட் வந்து போச்சோ அன்னையிலிருந்து மக்கள் ஊடகங்களுக்கு அடிமை. தனியாக உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் மொபைல் ஃபோன் இல்லாமல் உட்கார்றதில்லை இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட விட்டுருங்க. நீங்கள், எனக்கு இப்போ விஜய் பார்த்த உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு, ராஜவேல். இனிமேல் எழுதி கொடுக்கலன்னா அவர் எங்கேயுமே படிக்க மாட்டார். யாராவது எழுதி கொடுத்து கையில் பேப்பர் இல்லைன்னா அவரால் பப்ளிக் ஃபங்க்ஷனில் பேச முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. டெல்லியில் முதல்ல நீங்கள் வந்திருக்கீங்க, மரபுகளை உடைக்காதீர்கள். யார் வந்தாலும் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போனதில்லைன்னு கேட்குற இடத்துல ஓடுறீங்க. திருச்சியில் ஓடுறீங்க, கரூர்லேருந்து ஓடுறீங்க. முதல்வராக அந்த பிற்பாடு ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இல்லை. எந்த இடத்துல நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? கரூரில் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திருச்சியில் பதில் சொல்லாமல் போனது தப்புன்னு எல்லாரும் சொல்கிறது தான், அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் முதல்வர் டெல்லி பயணத்தில் செய்தியாளர் சந்திச்சணும்னு ஏதாவது இது இருக்குதா, சட்டம் இருக்குதான்னு கேட்குறாங்க அவங்க. இவர் தமிழ்நாட்டு மோடி, அவர் டெல்லி விஜய். அவர் கோவிட் வந்தப்போ கூட மயிலுக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருந்தார். இவர் நான் தமிழ்நாட்டு மோடி, மக்களை சந்திக்க மாட்டேன், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னா இது ஒரு தலைக்கணத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்ப்பேன். நீ மக்களுக்கான முதல்வன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அங்கேயும் போய் பீத்திக்கிறல்ல, இன்னொரு 10 சீட்டு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு கொடுக்கலல்ல. அப்போ மைனாரிட்டி தானே, அந்த மைனாரிட்டி 108 தானே. அப்போ 8 கோடி மக்களுக்கு நான் தான் முதல்வன் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கணும். ஆனால் அது உண்மை, சட்டப்படி உண்மை. வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் தான் முதல்வர். ஆனால் உங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி வரல, சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டின்றது அடுத்தவர்கள் தயவில் சக்கரத்தை நகர்த்த வேண்டிய நிலைமையில்தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட சேர்ந்து உங்களுக்கு எதிராக வாங்கப்பட்ட வாக்குகளை வைத்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 8-10 பேர் வந்த பிற்பாடு தான் நீங்கள் அரசாங்கமானீர்கள். அதுவரை வாக்களிக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படாத அனாதைகளாக சாலைகளில் நின்று கொண்டிருந்தீர்கள். உங்களை கவர்னர் அப்படிதான் நடத்திக்கிட்டு இருந்தாரு. மார்க்சிய தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்றவர்கள், காங்கிரஸ் போன்றவர்கள் வரவில்லை என்று சொன்னால் உங்கள் கதை முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மையை கொண்டு வரதுக்காக நீங்கள் அடுத்த கட்சியை திருட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. திருட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் குதிரை பேரம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 108ன்றது கம்மி தானே, எங்கேருந்து ஆள் பிடிச்சிங்க? இந்த புள்ள பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அப்படி தானே பிடிச்சிங்க. யார் யார் வீட்டுக்கெல்லாம் போனீங்க? எடப்பாடி வீட்டுக்கு போகாமல் சிவி சண்முகம் வீட்டுக்கு ஏன் போனீங்க? இன்றைக்கி சிவி சண்முகத்தோட அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட உங்களால் முடிஞ்சிருச்சு. ரஜினிகாந்த் போய் ஆரம்பீரப்பனை காலி பண்ண மாதிரி இது. ஆரம்பீரப்பனுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணதில் ரஜினிக்கு ஒரு பெரும்பங்கு உண்டு. அந்த மாதிரி சிவி சண்முகத்தை காலி பண்ணிட்டீங்க நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், போயிட்டு ஒரு கட்சி, அது பாரம்பரியமான கட்சி. எம்ஜிஆரை புகழறதா சொல்கிறீங்க. குற்றவாளியாக இருந்தாலும் ஜெயலலிதா மேடம் தான் இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த கட்சியை திருடுறதுக்கு நீங்கள் நடத்தினதுக்கு பேர் என்ன? பேரம். அந்த 4-5 பேர் எதன் பொருட்டு தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணாங்க? இன்னைக்கு உங்களை RSS பெற்ற குழந்தை அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர், அவரை கூட கூப்பிட்டு வச்சுட்டீங்கல்ல. அந்த குழந்தைக்கு இப்போ பாட்டில் வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருக்காரு திரும்ப. யாரெல்லாம் உங்களை மிக கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணாங்களோ,
யாருக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகளின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தாங்களோ அவங்கள ராத்திரியில் தூக்கிட்டு போயிட்டீங்க. கேட்டால் எவ்வளவு கேவலமா நம்ம ஊர்ல பேசுறான்னு கேட்டீங்கன்னா, சில பத்திரிகைக்காரனே பேசுறான், இது அரசியலமைப்பு சட்டம் தந்த என்னது உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு பேனே இல்லை, அப்படி ஒரு பார் இல்லை, அவர் சட்டப்படி தான் செய்யறாரு. எல்லாரும் சட்டப்படி செஞ்சா அதை நீங்க குறை சொல்றீங்க. இது பாரதிய ஜனதா கற்றுக் கொடுத்த பாடம். இந்தியா பூரா மெஜாரிட்டி இல்லைன்னா எங்கெல்லாம் திருடுறது, எங்க கடன் வாங்கி கழிக்கிறது, எங்க இருக்கிறத கூட்டிட்டு போய் வந்து நம்பரை வந்து கூட்டி காமிக்கிறதுன்றது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாரதிய ஜனதா கற்றுக் கொடுத்த பாடம். அதை நீங்க எடுக்கிறீங்க. முதல்ல காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டு ஓடி வந்தது இல்லையா? நீங்க போன இடத்துல நீங்க நல்லா பாருங்க, ஒரு முதல்வராக போற இடத்துல கூட உங்களோட சென்டிமெண்ட்ல பஸ் வந்தா தான் பேசுவேன்றீங்க, பஸ் மேல ஏறி நின்று தான் பேசுவேன்றீங்க, ஒரு ஸ்டேஜ் போட மாட்டேன்றீங்க. செலவு தேவையில்லாத பஸ் ஏற்கனவே வந்து நிறுத்திட்டு டக்குன்னு முடிஞ்சிச்சு கிளம்பிடலாம். நீங்க ஏதோ விஜய் ரசிகர் மன்றத்தாளா நீங்க? ஏங்க பிரைவேட் இடம், ஒருத்தர்கிட்ட காலேஜ் பிரைவேட் இடம், டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு சாமியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு முடிஞ்சோடனே கிளம்பி போயிடலாம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். ஜோசப் விஜயை வரவேற்க சென்ட் ஜோசப் கல்லூரி மைதானம் தயாராக இருக்கிறது. அடுத்தது வந்து ராஜா பேசுனது இருக்குல்ல, கால்டுவெல்லி ஜியு போப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டை கெடுத்துட்டு போயிட்டானுங்க. நான் பல நேரத்தில் நான் தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். அவர்கள் கொடுத்த கல்வி, அவர்கள் கொடுத்த மருத்துவம், மோடியே சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவ மிஷனரிகள் வந்த பிற்பாடு தான் இந்தியாவில் மருத்துவம் என்பது மேலோங்கியது. தமிழ்நாட்டில் கல்வியை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டை என்பது ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேசப்படுற இடம். சாராட்டக்கர் காலேஜ் பற்றிலாம் பேசியிருப்பேன், எனக்கு அதில் பெருமை. ஆனால் இன்னைக்கு விஜயாவது பேசணும்னு நினைக்கிறேன். ஜியு போப்பும் கால்டுவெல்லும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்த வழியில் தான் இந்த ஜோசப் விஜயே வந்திருக்கான். ஒரு லயோலா மாணவன், கல்லூரி ட்ராப் அவுட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதையெல்லாம் கொச்சைப்படுத்தினவங்களெல்லாம் தாண்டி உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்றது வந்து அவங்க அனுபவிக்கணுமா வேணாமா? பொதுவாக செய்தி என்ன வந்திருக்கணும் ராஜவேல்? திருச்சி திணறியது, சாலைகளில் மக்கள் வெள்ளம், கடும் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் குவிந்த மக்கள். விஜய் நனைந்தார், நடந்தார், மிதந்தார் கூட்டத்தில். அந்த வாகனங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கடப்பதற்கு 6 மணி நேரமானது ஒன்றும் இல்லை. நீங்கள் கான்வாயில் தானே போக போகிறீங்க, ஏன் வரல? எங்கே போனாங்க எல்லாரும்? ஒன்று QR கோடுன்ட்டீங்க, உங்கள் ஆளுங்க மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மீட்டிங் போட்டாவே எங்கள் ஆளுங்க கரண்ட் கம்பியெல்லாம் பிடிக்கிறான், ஒரு 2 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு பெட்டிஷன் கொடுத்துட்டு இருட்டா போச்சுன்னுவாங்க. கடைசியில் நம்ம ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்துக்கு போனால் பேச மாட்டேங்கிறாரு, பொதுமக்களை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு, பத்திரிகையாளர்களை பார்த்தா பேச மாட்டேங்கிறாரு. இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டு வந்தீங்கன்றது கூட பேச மாட்டேங்கிறாரு. மறுபடியும் திருச்சிக்கு பஸ்ஸில் ஏறுறாரு. இந்த சினிமாவில் ஒரு மொழி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. செட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் ஒரு படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருக்குன்றதை வந்து ஒருத்தன் நோட் பண்ணுவான், அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த சீனோட கண்டினியூட்டி வரும்போது என்ன சொல்லுவான், சார் போன ஷாட்டில் வந்து அந்த புத்தர் சிலை இருந்தது, இங்கே இது இருந்தது, பின்னாடி டிராயிங் இருந்தது, நீங்கள் வெள்ளை சட்டை போட்டு வந்தார், அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி பாட்டில் இருந்தது, ஒரு ஃப்ளவர் வாஸ் இருந்ததுன்னு அந்த செட் ப்ராப்பர்ட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுவான். நம்ம ஊரில் முதலமைச்சர் செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கார். சினிமாவினுடைய மொழியில் சொல்லணும்னா அவர் தான் செட் ப்ராப்பர்ட்டி. இப்போது சட்டசபையில் போனால் ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கே போனால் அந்த செட் ப்ராப்பர்ட்டி பஸ் வந்துடுது, வந்த உடனே ஏற்றி விட்றாங்க. எழுதி கொடுத்த பேப்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கீழ்மையான மொழியில், ஒரு முதல்வருக்கு உண்டான தகுதி உயரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கேவலமான மொழியாடல் உரையாடல், மக்களை மட்டும் விமர்சிப்பது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிப்பது. நான் என்ன சொல்கிறேன், அதிமுக வந்து மிக மோசமாக விமர்சிக்கின்ற குணம் வந்து விஜய்க்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதுக்கு வந்து வெக்கப்படணும், வளர்த்து விட்டதுக்காக துக்கப்படணும், துயரப்படணும். ஏன்னா கரூர் சம்பவத்தில் எடப்பாடி செய்த தவறு விஜய் வந்து துளுக்கு விட்டதுன்னு நான் சொன்னேன். அதில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, யாரிடத்தில் தவறு இருந்தது, ஒரு புலன் விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண எடப்பாடி, பெரிய கட்சி நம்மளோட கூட்டணி வந்தது சொன்னதனுடைய விளைவு வேரில் வெந்நீர் ஊத்தினார்னு விஜய் பேசினார்ல, அது திமுக சொல்றாரு, சொன்னார்ல, அது அதிமுக விஜய் பண்ணிட்டு இருக்காரு.
எடப்பாடி ஆரம்பிச்சு வச்சது அதிமுக என்ற வேர்களுக்குள் வெந்நீரை விஜய் ஊற்றிக் கொண்டிருக்கிறார், எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல். தன்னை எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு எம்ஜிஆரே வந்து 35% ஓட்டு வாங்கலையா, நான் வாங்கிட்டேன்னு பீத்திக்கிறார். ஏங்க எம்ஜிஆர் எத்தனை வருஷம் அரசியலில் இருந்தார், அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்தவர் அவர். நீ 108 சீட்டு வந்துட்டு 4-5 இடத்துக்கு சோஃபாலாம் அனுப்பிட்டு இது புஷ்பா ஆட்சிங்கிறான், யாரும் விஜய் ஆட்சின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த விமர்சனத்துக்கு கூட நான் போகல. எம்ஜிஆரை விட அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கியதாக பீற்றிக் கொள்ளுகின்ற நீங்கள் அவருடைய குணநலன்களில் ஏதாவது 1-2 பொதுமக்களுக்காக பொது இடத்துல நீங்க நிகழ்த்திருக்கீங்களா? கூட்டம் வர்ற இடத்திலே நீங்க வந்து ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் போய் உட்காந்துட்டு மத சம்பந்தமான அடையாளம் இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு அங்கே வந்து QR கோடு என்ட்ரியில் உங்கள் ஆளுங்களே நீங்கள் உள்ளே விட்டுட்டு அப்போ என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? இங்கே மட்டும் ட்ரோன் பறக்க தடை, கரூரில் என்ன வேணால் பறக்கலாம், லைசன்ஸ் தேவையில்லை, 6 மணிக்கு மேலே பறக்கக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள்லாம் மீறி பறந்தீங்க. நான் கேட்குறது அப்படி மீறினது கூட உண்டான நடவடிக்கை நான் கேட்கல. அங்கே பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் எங்கே? அப்போ நாங்கள் குதிரை பேரமும் நடத்தலை, யானை பேரமும் நடத்தலைன்னு சொன்னால் ஒரு வீடாக போனீங்களே, எங்கே? வைகோ வீடு வரைக்கும் போயிருக்கீங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கிட்டத்தட்ட 40-45 சட்டமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கின்ற ஒரு கட்சி தலைவரை நீங்கள் சந்திக்கல. 2 MLA வச்சிருக்கிற அண்ணா நகர் வைகோ வீட்டுக்கு போறீங்க, 2 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற திருமாவளவனை நீங்க பார்க்குறீங்க, முஸ்லீம் லீக் வந்து அலுவலகத்துக்கு போறீங்க, எங்கெல்லாம் போனீங்க? ஒரே ஒரு சீட்டை திருடிட்டு வந்த ஒருத்தனையும் தினகரனை அழ விட்டு உங்க கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 43 இன்னொன்று கிட்டத்தட்ட 65-70 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் வச்சிருந்த ஸ்டாலினையும் போய் பார்த்தீங்க. அப்போ எம்ஜிஆரை பற்றி பேசுகின்ற, ஜெயலலிதாவை பற்றி பேசுகின்ற, ஜெயலலிதாவை புகழ்கின்ற, எம்ஜிஆரை புகழ்கின்ற வாய், அந்த கால்கள் எதன் காரணமாக அதிமுக அலுவலகத்திற்கு செல்லவில்லை? அப்போ அந்த கட்சியை அழிப்பது தான் உங்கள் குறிக்கோள் என்று சொன்னால் ஒன்று இருக்கு. ரசிக மனப்பான்மையில் எம்ஜிஆருக்கு ரசிகனா இருந்து, ஜெயலலிதாவுக்கு ரசிகனா இருந்து, அண்ணாவையும் பெரியாரும் ஓரமாக தூக்கி போட்டு பாவம் பண்ண காரணத்துக்காக அதிமுக தொண்டர்களை நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டத்தை தன்னுடைய ரசிகர் கூட்டமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிக்கும் போது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியை எவ்வளோ கேவலமான வார்த்தையில் நீங்கள் பேசுகிறீங்க. இதுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி மட்டும் இல்லை, குறைந்தபட்ச அரசியல் நாகரிகமும் தரமும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரணமாக விமர்சனம் செய்கின்ற பொழுது நம்மை விட வயதில் குறைந்த பையனாக பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் மாறி போய் உங்களுக்கு வந்திருக்கின்ற பதவியின் காரணமாக ஒரு உயர்நீதிமன்றத்தில் 40 வருடங்களுக்கு மேலாக வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற குற்றவியல் வழக்கறிஞனாக என் வாயிலிருந்தே மாண்புமிகு முதல்வர் விஜய் அப்படி என்று சொல்வதுதான் எனக்கும் நாகரிகம், உங்களுக்கும் நாகரிகம். ஆனால் மேடையில் ஏறிட்டு இந்த என்னங்க அந்த நசன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல. ரெட்டக்கிழவி அது அல்ற சில்றன்றது எனக்கு புரியல. அது குறை சொல்கிறாங்க, குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கு செயலில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ நம்ம. ஐயோ, இது மக்களோட மொழின்னு சொல்லிட்டு போகலாம், கோட்டு சூட்டுக்கு காரணம் சொல்கிற மாதிரி. எதை எப்படி சொன்னாலும் நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போது மக்கள் என்னங்க எதிர்பார்ப்பாங்க? மக்கள் என்ன எதிர்ப்பாங்க? தேர்தல் வாக்குறுதிகளை எதிர்பார்ப்பாங்க. எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்குவானா? எதையாவது கிழிச்சிங்களா? சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிங்களா? டெய்லி எத்தனை கொலை நடக்குதுன்னு போட்டுக்கிட்டே இருக்கான் 24 மணி நேரம். யார்? பிஜிஎம் போட்டு வெளியில் கூப்பிட்டு போனால அதே டிவி தான் போட்டுக்கிட்டு இருக்கான். சிங்கப்பெண் படையை வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் என்ன கோயம்பேட்டில் என்ன ஆச்சு? மதுக்கடைகளை மூடாதால போதை கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. போதை கலாச்சாரத்தை போன அரசாங்கம் விதைச்சிட்டு போயிடுச்சு. நீங்கள் வந்த பிற்பாடு 20 நாளில் பாரில் உள்ள நுழையிற பெண்களுக்கு 18 வயது நிரம்பவில்லை என்றால் உள்ளே விடக்கூடாதுன்றதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணும்? ஒரு ஆர்டர். ஏன்னா எல்லாரும் திருட்டு போயிருங்க. ஏதாவது ஒரு லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆனா பொண்ணா எல்லாம் உள்ளே வாங்க. இதில் பல பாரில் வந்து ஸ்டாக்ஸ் நாட் பர்மிட்டன் போடுவான். ஸ்டாக்ஸ் நாட் பர்மிட்டன்னா என்ன அர்த்தம்? ஆண் மட்டும் தனியாக வந்தால் உள்ளே விட மாட்டார், ஏதாவது பொண்ணையும் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகிற இடத்துல உள்ள தகராறு நடக்குது. தகராறு நடந்ததுக்கு பிற்பாடு பவுன்சர் வந்து வெளியில் அனுப்புகிறான். வெளியில் அனுப்ப பிற்பாடு போகும்போது அந்த காரை எடுத்துகிட்டு போய் அவன் இடிக்கிறாங்க. ஒரு இலங்கை பெண் செத்து போச்சு.
அப்ப இந்த போதை கலாச்சாரம்ன்றத பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதையும் உங்களால் நிறுத்த முடியல, போதை கலாச்சாரத்தையும் உங்களால் நிறுத்த முடியல. நீங்க ஏன் நிறுத்த மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எடுத்திருக்கிற சமீபத்தில் வந்து ஒரு 20 படத்தினுடைய முதல் அரை மணி நேரத்தை போட்டு பாருங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தத்துவ முத்துக்கள் எல்லாம் நீங்க உதிர்த்திருக்கீங்கன்னு பாருங்க. வாத்தி கம்மிங்ல இருந்து ஆரம்பிப்போம், கோட்டுல இருந்து ஆரம்பிப்போம், பீஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம், சர்க்கார் வரைக்கும் வாங்க. உங்கள் படத்தில் வந்து இந்த மக்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கின்ற நெறிவுரைகள் என்ன, அறிவுரைகள் என்ன? திருக்குறள் இருந்தா கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு சட்டவிரோத கேங்கு அவன் உடனே கண்டெய்னராக போதை மருந்து எடுத்துகிட்டு வருவான், அதை போய் அடிப்பார். அது ரஜினிகாந்த்னா ஜெயிலர்னு பேர் வச்சுப்பாங்க, நீங்கள் வேறு பேர் வச்சுப்பீங்க. முந்தா நாள் 4 நாளைக்கு முன்னாடி அதே முந்திரா துறைமுகத்தில் குஜராத்தில் 1100 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வந்திருக்கு. பைத்தியக்காரன் எவனா பேசுகிறானா? மாலை நேரத்து சங்கிகள். அந்த துறைமுகம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு கொலம்பியாவில் நடந்திருக்கிற தேர்தலில் 44% ஓட்டு வாங்கியிருக்கு ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து ட்ரம்ப் ஆதரவு பெற்ற கட்சியா? எங்க வேற ஒரு நாட்டில் நடக்கிற தேர்தலில் 44% ஓட்டு வந்து ட்ரம்ப் ஆதரவு பெற்ற கட்சி வாங்குதான் கொலம்பியாவில். அந்த அதிபரை கடத்திட்டு வந்து இங்க ஜெயிலில் வைக்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக சில தொகுதிகளில் வந்து பார்க்குறேன், ஜெயிச்ச இடம் இருக்குல்ல, அங்கே இந்த 3 கட்சி தான் இருக்கு. காங்கிரஸ், தவேகா, அதிமுக. இவங்க 3 பேருக்குள்ளே போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது 3 ஒரு இடத்துல இருக்கு. இப்போ ஒரு சில தொகுதிகளில் ஜெயிச்சது இந்த ரிசைன் பண்ண ஒருத்தராக இருக்கும், எழுத்து நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் தாவேகாமா இருக்கும் இல்லையா? இந்த குட்டை குழப்பத்தின் எப்படின்னு பாருங்க. இப்போ அதான் அந்த மயிலாடுதுறையில் ஜெயிச்சது காங்கிரஸ், எதிர்த்து தாவேகா, வேலை செஞ்சது திமுக. அவ்வளோதான். அம்பாசமுத்திரமே ஏதோ பாருங்க, அம்பாசமுத்திரம் இப்படி தான் இதை கடத்திட்டு வந்த மாதிரி ஒன்றை ஏற்று வேலை பார்த்தவங்களே கடத்திட்டு போயிருக்கீங்க. அதிமுக எம்எல்ஏவை கேட்டால் நாங்கள் குதிரை பேரம் கொடுக்கலன்றீங்க. அப்போ அந்த 25 பேர் வந்து உங்களை காப்பாற்றிட்டு போயிட்டான்ல இன்னொரு 6 மாதத்துக்கு அதிமுகலேருந்து. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, இனிமேல் வருகின்ற இடைத்தேர்தலில் விஜய் நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட் வராது. நேற்று பேசும்போது கவனிச்சிங்களா, என்னை வந்து ஆதரிச்சிங்க, என்ன இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர தேர்தல் பூரா நமக்கு நல்ல வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு நம்பிக்கையோடு பேசுறது. அந்த நம்பிக்கையை நான் குறை சொல்ல மாட்டேன். உங்களுடைய சாயம் என்பது 22 நாட்களில் வெளுத்து போய்விட்டது. நீங்கள் ஒரு வெற்றி விளம்பரதாரர் என்பது தமிழ் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால தான் சொன்னேங்க, இந்த ரீல்ஸ் போட்டவன், 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு 5 மணிக்கு போய் தூங்கினவன், லெக்கின் போட்டுக்கிட்டு ஆடினவங்க பாடினவங்க யாராவது நேற்று வந்தாங்களா? சாலையில் அப்படியே திரண்டுச்சா? அதிர்ந்ததா தமிழ்நாடு? தே themselves have become tired. அவர்களுக்கே அயற்சி வந்து விட்டது. ஒரு மனிதன் முதலாக முதல்வராக வந்த பிற்பாடு மக்களை சந்திக்க போகின்ற இடத்துல காவல்துறையை கையில் வச்சிருக்கு. நீங்கள் உங்களால் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் தாங்க முதல்ல இந்த QR கோடு போட்டு உள்ளே விட்டாங்க. புஷி ஆனந்த என்ன ஓட்டுச்சு அந்த அம்மா. ஏற்கனவே 41 பேரை கொண்டு வந்துட்டீங்க, இங்கே வந்து பண்ணாதீங்கன்னுச்சு. அதுக்கு அப்போ பிஜேபி மினிஸ்டர் மாலை போட்டு வரவேற்றார். அந்த அம்மாவை ப்ரெஷர் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேட்டில் இன்னும் கூட மந்திரி சபை அமையல. இப்போ இந்த மாண்புகள் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? சரிங்க, பாட்டு பாடினீங்க, ஆட்டாண்டிங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாண்டிங்க, உங்கள் விஜய்னு சொன்னீங்க, பிஜிஎம் போட்டிங்க, எல்லாம் பண்ணீங்க, வந்துட்டீங்கல்ல. வந்ததே சரியில்லைன்றது என்னுடைய பார்வை. 108 தான். இட்ஸ் நாட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. இதே திமுக மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதாவால் விமர்சிக்கப்பட்ட இடத்துல 90க்கு மேலே இருக்கிற இடங்களை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிச்சு. யாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்காம. நீங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கீங்க. கொடுத்ததுக்கு பிற்பாடு ஏன் உள்ளே வந்த ஆளுங்களை பார்த்து பயப்படுறீங்க? அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, மதவாத சக்திகள் உள்ளே வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்துல மறுபடியும் இன்னொரு தேர்தல் வந்துட்டா அது மக்களுக்கு சுமை அப்படின்னு சொல்லி தான் இத்தனை கட்சி உள்ளே வந்தாங்க. இவங்க ஆட்சியை காப்பாற்றினாங்கல்ல. 120 இடத்துக்கிட்ட உங்களுக்கு வந்துருச்சு இல்லை? அப்படியே போய் 25 பேருக்கு வந்து உருவிட்டு வந்தீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நம்ம ராஜராஜ சோழன் படையெடுப்பு, சேர சோழ பாண்டியர் படையெடுப்பு, பல்லவன் படையெடுப்புலாம் பார்த்துருப்போம். இப்போ தமிழ்நாட்டு அரசில் மாமியார் மருமகன் படையெடுப்பு நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். மாமியார் மருமகன் படையெடுப்பு, 25 பேரை தூக்கு. எதுக்கு?
உங்களுக்கு தான் மெஜாரிட்டி வந்துருச்சு. அப்போ உங்களை காப்பாற்றுவதற்காக வந்தவர்கள். ஆளுநர் வந்து உங்களை அழைக்காத நேரத்தில் அழைத்தே தீர வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அழைப்பதுதான் மாண்பு என்று உங்களுக்கு எதிரான வாக்குகளை வாங்கியவர்களே உங்களுக்கு ஆதரவாக வந்ததற்கு காரணம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒன்று. அவங்க வந்து காப்பாத்திட்டாங்கல்ல. 6 மாசத்துக்கு பிரச்சனை இருக்குல்ல. அப்புறம் ஏன் வந்து நீங்க கத்துக்கிட்ட பாலப்பாடத்தை பிஜேபி கிட்ட கத்துக்கிட்டதை தமிழ்நாட்டுக்கு வந்து விதைக்கிறீங்க? எதுக்கு போய் அந்த 25 பேரை தூக்க போனீங்க? பரவாயில்ல, அவங்கெல்லாம் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு, சிபிஐ என்கொயரி வருது. நான் நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, பிரைமா ஃபேசி முதல் நிலையில் அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக புலனாய்வுகள் சொல்லும் என்றால், அவருடைய கால் ரெக்கார்ட் மூலமாக அவர்கள் யார் யாரிடம் எப்போது எவ்வளவு நேரம் எத்தனை முறை தொடர்பில் இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஒரு உண்மையான சிபிஐ விசாரிக்கும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இல்லாமல் இருக்கின்ற ஒரு சிபிஐ விசாரிக்கும் என்றால், அதனுடைய இன்னொரு அணியாக இல்லாத இடி விசாரிக்கும் என்று சொன்னால் இந்த உண்மையெல்லாம் வெளியில் வரும். அப்போ அந்த உண்மை வெளியில் வரும்போது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே உச்சநீதிமன்றம் 2024 கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் இவங்க மேலே வழக்கு தொடரப்பட வேண்டும். இன்னொரு வழக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இன்னும் போடல, ஏன்னு தெரியல. 2 தொகுதியிலையும் வந்து அவர் ஃபைல் பண்ணார்ல பிரமாண வாக்கு மூலம், அதில் காட்டப்பட்ட சொத்து மதிப்பு இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஒரு 130 கோடி, அங்கே வந்து 260 கோடி திருச்சியில். இதுவே வந்து விசாரணைக்கு உட்பட்டது. இதனுடைய அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டால் தேர்தல் வழக்கு தொடரப்பட வேண்டும். அந்த வழக்கிலும் விஜய்க்கு சிக்கல் உண்டு. அப்ப இந்த அண்ணா திமுக என்ற கட்சி மேல இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பாசம்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பிஜேபியினுடைய பிளான். இங்க திராவிடம் என்ற வார்த்தையோ ஒன்றிய அரசிற்கு எதிரான நடவடிக்கைகளோ தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது. நம்மால் உள்ளே நுழைய முடியவில்லை. பெரிய அரண் மாதிரி வேலி மாதிரி இருக்கான் தமிழ்நாட்டில். அந்த வகையில் நான் மறுபடியும் சொன்னேன், ஒரு சுயாட்சி பேசுகின்ற, சுயமரியாதை உள்ள, தமிழர்களுக்காக பேசுகின்ற, தமிழ்நாட்டிற்கு மட்டுமான கட்சியா தாவேகா வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் வாழ்த்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு மாநில கட்சியாக நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் சொன்னேன். ஆனால் உங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருமொழி கொள்கைக்கு மட்டும்தான் ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் வேந்தர்களை நியமிக்கின்ற உரிமை மாநில அரசுக்கும், முதல்வர் தான் வேந்தர் என்பதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வாங்கிட்டு வந்தது. உங்கள் மந்திரி சபையில் இருக்கிற அமைச்சர் வந்து, உயர்கல்வி அமைச்சர் வந்து அதை பின்பற்ற தேவையில்லைன்னு பேசுகிறாரு. இன்னைய தேதி வரைக்கும் விளக்கம் இல்லை. இவ்வளோ தூரம் போனீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறீங்கன்னா, கஜானா காலி, விட்டுட்டு போயிட்டாங்க, வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, வாட் இஸ் தட் யூ ஹேவ் பிளான் டு டூ? உங்களுடைய திட்டம் என்ன? உங்களுடைய செயல் என்ன? நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க? நீங்கள் இந்த பக்கம் கோட்டு போட்டு வரீங்க, அந்த பக்கம் இன்னொரு அம்மா வந்து ஏதோ எங்கள் ஊரில் கொதைன்னு சொல்லுவோம் நாங்கள், இந்த தலையில் கட்டுற ரிப்பன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த இப்படி போட்டால் கொதை போட்டுக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போட்டு அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்க. காவல் நிலையத்துக்கு போனால் ரீல்ஸு. எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தலைநகரத்தில் போதையினுடைய உச்சத்தில் 17 வயசு பொண்ணுக்கு வந்து பாரில் கூட்டு போய் விஸ்கியும் பிராண்டியும் வாங்கி கொடுத்துட்டு அதில் போய் உள்ள சிலுமிஷம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகலப்பு வந்து பவுன்சர்கள் தூக்கி வெளியில் போட்ட பிற்பாடு கூட அத்தனை சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல இருக்கிற பீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ பெரிய பிஸியான இடம், எவ்வளோ பெரிய காய்கறி மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல பீட் எங்கே போச்சு? போலீஸ் பீட் எங்கே? ஒரு பொண்ணு சாதாரணமாக போது பின்னாடி வண்டி எடுத்துகிட்டு போய் போதையில் ஏற்றுறான். ஒரு சண்டையோட முடிஞ்சிடணும்ல. இப்போ எந்த போதையும் யாராலையும் ஒழிக்க முடியாது. நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை அந்த விதத்தில் நாம் பயிற்றுவித்து விட்டோம். போதை இல்லாத ஒரு ஊரை இனிமேல் உங்களால் உருவாக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் போதை தேவைப்படுதுங்க. இதை அதிகபட்சமாக உச்சபட்சமாக வளர்த்து காட்டியவர்கள் திரையில் இருந்த உச்ச நட்சத்திரங்கள், இன்க்ளூடிங் அவர் சிஎம். எத்தனை படத்தில் என்னால் சீல் இருக்குன்னு எடுத்து போட முடியும். அப்போ நீங்கள் வந்து திரைப்படம் மூலமாக, சினிமா மூலமாக எதை வளர்க்குறீங்க? போதை மருந்தை காட்டுறீங்க, தண்ணி அடிக்கிறத காட்டுறீங்க இல்லையா? தனி மனித ஒழுக்கம் என்பதை யாராவது கேள்வி கேட்டால் பூமர் அங்கிள்ங்கிறீங்க. பெருசு உனக்கு வீட்டில் வேலை இல்லையான்னு எழுதுறீங்களா இல்லையா? ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உங்களை குறை சொல்கிறீங்க.
நீங்க வந்து என்ன அவரே அதான் சொல்றாரு, விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு இருக்கட்டும், அதான் எனக்கு தெம்புங்கிறாரு. இல்லைங்க, இந்த நேற்று விமர்சனம் பேசும்போது சொன்னார் சார். இந்த விமர்சனத்தில் நான் ஒரு முக்கியமானது ஒன்று பார்த்தேன், சொல்லணும்னு நினைச்சேன். மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக. முன்னாடி திமுக, அப்புறம் தாவேகாம்பார். இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததால் அவர் கட்சி முதல்ல சொல்றாரு. அப்போ அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மற்றும் சிலர்னு சொல்லிட்டு இருந்தது வேற. இப்போ அது தீஞ்சு போன கட்சி, ஓஞ்சி போன கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பற்றி சொல்லும்போது தூரமா, ஓரமா, பாரமா ஏதோ வருது. எனக்கு டி ராஜேந்தர் மேலே நிற்கிறாரா, விஜய் நிற்கிறாரான்னா சந்தேகம் வந்துருச்சு. ஆமாங்க, டி ராஜேந்தர் ஓராட்டி போய் இவருக்கு புலியை பற்றி பேசினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் நிறுத்தாமல் பேசியிருப்பார் புலி படத்து விளம்பரத்துக்கு. விஜய் வந்து அடக்கி சிரிச்சிட்டு இருப்பார். இவர் எப்படி நிறுத்துறது, இவர் மாட்டுக்கு இத்தனை புலி சொல்கிறாரு, நம்ம அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட நகமும் இல்லை முகமும் இல்லையே அப்படின்னு கூச்சப்பட்டு உட்காந்துருப்பார். ஒரு பழைய காட்சி இருக்கு, எடுத்து பாருங்க. அந்த டி ராஜேந்தர் ஞாபகத்தெல்லாம் தூரமா, பாரமா, ஓரமா, சரி அப்புறமா ஈரமா, அப்புறம் காரமா, அப்புறம் சாரமா, என்னது அவர் பாஷையிலே சொன்னா நசன்னு இருக்கு. அல்ற சில்லற பேசுகிற மாதிரி இருக்கு. ஒரு முதல்வர் பேசுகிற மாதிரி இருக்கணும். முதல்வருக்கு என்ன நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். நவ் ஹி இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஃபார் மீ ஆல்சோ. எனக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். என் நிகழ்ச்சியை நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ, மோடியை பற்றி நான் நிறைய விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கலாம். நான் சொல்லுவேன் ஹி இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர். என் நாட்டில் நான் விமர்சனம் பண்ணுவேன், வெளிநாட்டில் வந்து அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அதுதான் முதல்வர் விஜய்க்கு எங்கே போனாலும் வந்து அவர் நடந்துக்கிற விதத்திலேருந்து அந்த மரியாதை கிடைக்கணும். உங்களை பார்த்து ஆந்திராவில் கிண்டல் பண்ணுறான், ஹோலோகிராம் போட்டு கட் அவுட் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டான், நான் 5 வருஷமாக கத்துறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு யார்? பவன் கல்யாணம் பேசுகிறான். சீமா நாங்கள் மழையில் நின்று அழுதுட்டு இருக்காரு, கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு. 15 வருஷமாக நான் பேசி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு சீமான்லாம் யோசிக்கணும். நமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் எந்த இயக்கத்தின் மூலமாக கருப்பு சட்டை போட்டு கள்ளத்தனமாக உள்ள நுழைஞ்சமோ அங்கேருந்து வெளியிலேருந்து யாரெல்லாம் சிதைத்தோம், சீரழித்தோம், எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. உங்கள் கட்சியை வளர்க்குறத விட்டு உங்களுக்கு பாதி நேரம் பெரியாரை திட்டுறதுக்கும் கலைஞரையும் அண்ணாவையும் ஜெயலலிதாவை திட்டுறதுக்கு தான் பயன்படுத்தினீங்க. உங்களை வளர்த்துக்கல. ஆனால் இதே இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவன் சொல்லி கொடுத்தபடி நிறைய பெரியார் சிலைக்கு போய் மாலையை போட்டு வந்துட்டார். ஆசிரியர் வேலுமணி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் எதிர்க்கிறார் அவர்? பெரியாருடைய நேரடி தொண்டன், அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற வீரமணியை உங்களை ஏற்றுக்கலங்க. சும்மா என்னத்துக்கு பெரியார் பேரை சொல்றீங்க? கொள்கை தலைவர்னு. கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னா நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல டெல்லியில், தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல நான் ஏன் மறுபடியும் இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, உங்களிடம் தமிழ்நாடு எதிர்பார்ப்பது என்பது வேறு. இது வந்து இந்த திட்டம் இப்படி கொண்டு வரலான் இருக்கேன், பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு. நான் வந்து இந்த ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை நீங்கள் சிங்கப்பூராக மாற்ற வேணாம், சுவிட்சர்லாந்தாக மாற்ற வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம். தமிழ்நாட்டை தமிழ்நாடாக வச்சுட்டு போனால் போதும். தமிழ்நாட்டை பீகார் மாதிரி மாற்ற வேணாம், தமிழ்நாட்டை யூபி மாதிரி மாற்ற வேண்டாம். தமிழ்நாட்டை தமிழ்நாடாக விட்டிங்கன்னா தமிழை பழிச்சிப்பான். ஆனால் ஒரு மாற்று வேணும். இந்த 2 சக்திகளும் வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லி சின்ன பசங்களை வச்சு ஓட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இருக்குது. ஆக முதலில் இருந்து கடைசி வரை, தொடக்கம் முதல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு முன்னேற்றத்திற்கான பேச்சு இல்லை, அரசியல் கட்டுமானம் சம்பந்தமான பேச்சு இல்லை, கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட உரை இல்லை. இது ஒரு சாதாரண அரசியல் உரையாக மட்டும் இல்லாமல் சராசரி தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் உரையாக நான் பார்க்குறேன். அதில் போய் திமுகவில் வந்து ஸ்டாலின் சார்னா அது வேறு மாதிரி தான் சொன்னோம். ஸ்டாலினா விஜயா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வியை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயம் விளக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, 16 வயதில் வந்து கமல் பேசுவார். அந்த மாதிரி 22 நாள்லேயே இந்த கோழியோட சாயம் ஒரு ஆல்மோஸ்ட் வெளுத்துருச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் இப்படி போகும் என்று சொன்னால் உங்களை விமர்சிப்பவங்கள விட்டுருங்க, உங்களை கிண்டல் செஞ்சவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்கள விட்டுருங்க, உங்களை பார்த்தாவே பிடிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்? 1,70,00,000 பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. மீதி 3-4 கோடி பேர் போடல, அதெல்லாம் விட்டுருங்க, அது அரசியல் கணக்கு. இந்த 1,70,00,000 மேலே இருக்கான் பாருங்க, அவர்கள் வெறுக்கின்ற வண்ணம் நடந்து விடாதீர்கள். அவங்க விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க.
அவங்க வந்து ஏண்டா போட்டன் தலையடிச்சிற அளவுக்கு அவங்கள வந்து செஞ்சிடாதீங்க. இப்போவே 3-4 குழு உருவாயிடுச்சு. ஒரு முதல்வர், ஒரு நிழல் முதல்வர், அந்த நிழல் முதல்வர் பிடிக்காம பின்னாடி இருக்கிற ஷேடோஸ் 2-3 பேர் குரூப் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? அப்போ இந்த குழு வந்து எப்படிங்க ஒரு 25 நாளைக்குள்ள வரும்? எங்கே போனாலும் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார்ந்துருக்காருங்க. பேச வேண்டும், எழ வேண்டும், மக்களோடு நிற்க வேண்டும், மக்களுக்காக உரையாட வேண்டும். மாநில அரசு உங்கள் கையில் இருக்குது. அது சரியோ தவறோ நீங்கள் முதல்வர். அந்த இடத்திற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவம் இருப்பவர்களிடம் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். இன்றைக்கி பி. சிதம்பரம்லாம் போயிருக்காரு சட்டமன்றத்துக்கு அவரை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பெரிய மனுஷன்லாம் வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் ஆளுங்க 3 நாளைக்கு முன்னாடி கூட சட்டையை கிழிச்சிட்டு இருக்காங்க சத்தியமூர்த்தி பவனில். இங்கே வந்த இடத்துலையாவது எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அறிவுரை சொல்லுங்கன்னு கேளுங்க, தப்பில்லை. சிதம்பரத்திற்கெல்லாம் ஒரு அனுபவம் நிறைய உண்டு. ஆனால் அவரும் உங்களை மாதிரி தான் ஒரு விதத்தில் மக்களோடு போகாமல், மக்களோடு கலக்காமல், மக்களால் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நபர். எவ்வளோ அறிவு இருந்தாலும், எவ்வளோ சட்டப்புலமை இருந்தாலும். ஆகவே எனக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அதை நீங்கள் ஒரு கருத்தாக கேட்டிங்கன்னா, நான் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை 6 மாதத்துக்கு வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். இப்போ நான் வைக்கல. ஆனால் முதல்ல சொன்ன திருக்குறள் தான், இடிப்பாரும் இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாரும் இன்றி கெடும். திருக்குறள் எண் 448, அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். அந்த பெரியாரை துணைக்கோடல்ன்றது பெரியாரோட பேரை சொல்கிறது மட்டும் இல்லை, பெரியாருடைய பேரை சொல்லணுன்னாவே அங்கே உங்களுக்கு சுயமரியாதை இருக்கணும். தமிழன் என்கின்ற உணர்வு வந்து ரத்தத்தினுடைய மரபணு கூறுகளில் இருக்கணும். இந்த மாநிலத்திற்கு ஏதாவது ஒரு கேடு வருகிறது என்று சொன்னால் அதை பேசுகின்ற பெரியார் வழியில், பேசுகின்ற அண்ணா வழியில். கலைஞர் விட்டுருங்க, எம்ஜிஆர் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, ஜெயலலிதாவை கடன் வாங்கியிருக்கீங்க, எடப்பாடியெல்லாம் கூட விட்டுருங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட இயக்கங்கள் எதற்காக போரிட்டதோ, எப்படி அது தனித்தன்மை உள்ளதாக நின்று கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்திலிருந்து தயவு செய்து 3-4 படிகளை கீழிருக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்கு போட்டியாக இன்னொரு ஐபிஎஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தகவல் வந்துட்டு அவங்களுக்கு தேசிய கட்சியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதே ஐபிஎஸ் ஆஹா ஓஹோ இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை நான் பார்த்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னேன். மயிலாப்பூர் டி நகர்லாம் மாற்றி குத்திருக்கிறாங்க. ஐபிஎஸ்க்கே நான் சொன்னேன், தம்பி யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு ஆள் வந்தால் அவங்க பாவாடைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, குல்லான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது மட்டமான மொழியில் பேசுவாங்க, தேவைப்படும் போது எடுத்து பாக்கெட்டில் வச்சுப்பாங்கன்னு. அதனால் மயிலாப்பூர் டி நகர் மற்ற இடத்துல வந்துருக்கிற ஓட்டிங் பர்சன்டேஜ், பிஜேபி எப்படி 4 இடத்துலையும் வந்து தண்ணி குடிச்சிது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது டெல்லி சிந்திக்கிறது. இனிமேல் தேசிய அரசியல் எடுபடாது. மாநில கட்சிகளை வளர்த்துவிட்டு மாநில கட்சிகளையே அடித்து கொள்ள வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இனிமேல் மேலேருந்து விளையாடுறதுக்கு சிபிஐ பயன்படுத்தணும், இடியை பயன்படுத்தணும். மம்தா பானர்ஜிக்கு பார்த்தீங்கல்ல, 80 பேர் ஜெயிச்ச பிற்பாடு கூட்டம் வச்சா 20 பேர் வந்திருக்காங்க, 60 எம்எல்ஏ வரலையா, 2 பேர் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அப்போ அந்த 60 பேர் ஏன் வரல? மிகப்பெரிய கேள்விகளை வந்து நாடு வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு. ஆளும் பாஜக தான் மிரட்டுச்சா இல்லை அங்கே குதிரை பேரம் நடக்குதா என்ன? நீங்கள் பாருங்கள், மம்தா பானர்ஜி எவ்வளோ பெரிய டெரர்னு தெரியும். 80 சீட்டு ஜெயிக்கிறது தோத்துட்டாங்க. அவங்களுடைய சகோதரருடைய பையன் போகிறான், முட்டை அடிக்கிறாங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போகிறாரு, முட்டை அடிக்கிறாங்க. அப்போது நாடு பூரா வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிற இடத்துல, பிஜேபி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு எதிர்கட்சி எம்பி போக முடியல. கேட்டால் உட்கட்சி பகைன்றான். அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்களாம். இது வந்து கண் உள்ளவங்களுக்கு தெரியும், கண் இல்லாதவங்களுக்கு கூட உணர முடியாது. பிரெயிலில் படிக்கிறாங்க பாருங்க, தடையை பார்த்து அவங்களுக்கே தெரியும் தப்பு நடக்குதுன்னு. 60 எம்எல்ஏ போகலை. அப்போ இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வென்றவன் சொன்னதெல்லாம் வேதமன்றி வேறில்லை. கண்ணதாசன் சொன்ன மாதிரி விஜய்க்கு அதுதான். நீங்கள் ஜெயிச்சுட்டுன்றதுக்காக எல்லாமே நீங்கள் பேசுகிறது வேதம் அல்ல, அதில் நிறைய பேதமும் இருக்கிறது. பேதங்களை கலைந்தால் அது வேதமாக மாறும். அப்போ தான் நீங்கள் படித்த விவிலியத்திற்கும் வேதத்திற்கும் நீங்கள் செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும். அதுதான் நீங்கள் உங்கள் பிறப்பிற்கு செய்கின்ற பெருமை. அதுக்கு பிற்பாடு மக்களுக்கு பெருமை செய்கிறத பற்றி யோசிப்போம். நின்று நிதானித்து யோசித்து ஒவ்வொரு அடியாக வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த மக்களுக்காகவும் மாநிலத்திற்காகவும் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு. இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க எதிர்கட்சியெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட 1,75,00,000 பேர் ஒரே ராத்திரியில் மாற்றி குத்திட்டு போயிடுவாங்க. கவனமாக நடங்கள்.
சுற்றிலும் கன்னி வெடி புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்னி வெடி என்பது எந்த நேரத்திலும் வைத்த காலையை இழுக்கின்ற மனோபாவம் கொண்டது. எச்சரிக்கை உணர்வு அவருக்கு தான் தேவை. நம்மெல்லாம் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிற ஆளுங்க. அதனால தான் வரதுக்கு முன்னாடியே வாயிலையும் வைத்து நடிச்சிக்கிட்டோம். சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடாதீங்க, சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு. என்ன பொறுத்திருந்து பார்ப்போம். சார் ஒரு நீண்ட விளக்கம் சார். இது முதல் பேச்சு வந்து எப்படி இருக்கணும், அது 20 நாளில் டெல்லிக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. முதல்வர் பிரதமர்கிட்ட என்ன பேசுனீங்க, தமிழ்நாட்டுக்கு நின்னது கேட்டேன், டெல்லி இந்த மாதிரி பதில் சொன்னிச்சு. 20 நாளில் நான் கொடுத்த வாக்குறுதியில் என்ன முன்னேற்றம், ஆய்வில் என்ன முன்னேற்றம், ஏன் இந்த திட்டங்கள் தாமதமாகுது, என்னென்ன ஆய்வு மேற்கொண்டேன், இந்த மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமாக எப்பவும் போல் அவர் நடத்திட்டு போயிட்டார். இந்த 22 நாள் அந்த நாளில் நடந்தது எதுவும் பேசாமல் வழக்கம் போல் பேசுனதை பார்த்தா அவருடைய சாயம் வெளுத்து போச்சு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. விமர்சிப்போம், கேட்குறதும் கேட்காததும் அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம், கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.